ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட்டு விலாக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு மாரியம்மன் தேர் வீதி உலா வந்ததை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது எங்கள் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எப்படி மாரியம்மனுக்கு தேர் வீதி உலா வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனேவே மாரியம்மனுக்கு எப்படி அவங்க அண்ணன் வீடு, அதாவது பெருமாள் சாமி இருக்கு இல்லையா, அவங்க வீட்டிலேருந்து சீர் வந்து தான் வந்துட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்துட்டு தேர் இழுப்பாங்க. அதே மாதிரியே எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி தான் நடக்கும். நான் இப்போ நம்ம கல்யாணம் அப்படின்னா பிறந்த வீட்டிலேருந்து சீர் வரிசை வரும் இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு தங்கம், இந்த அதாவது கோல்டு சொல்லுவாங்க இல்லையா, தாலியில் கோத்து செய்கிறது, அந்த கோல்டு, வாழைப்பழம், இது எல்லாமே தாம்பூலம் ஒரு 7 தாம்பூலத்துக்கு கணக்கு பண்ணி ரெடி பண்ணி பிள்ளையார் கோவிலில் வச்சு தீபாராதனை காமிச்சிட்டு, அதுக்கப்புறமா சாமிக்கு என்ன அதாவது வீதி உலா வருவோம். எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ கல்யாணம் அப்படின்னா ஊரை சுற்றி வருவாங்க இல்லையா, சீர்வரிசை தட்டு எடுத்துக்கிட்டு, அதே மாதிரியே ஊர் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வரணும், மேளதாளத்தோடு சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்த புடவை எல்லாத்தையும் அம்மனுக்கு சாத்தி, அதுக்கப்புறமா அந்த சாமி சிலையை தூக்கி தேர் சப்பரத்தில் வச்சு இழுக்க ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி தான் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை எங்கள் ஊரில் வந்துட்டு கேரளா மூலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலம் வச்சுருந்தாங்க. வேறு வைப்பாக இருந்தது. எங்கள் ஊர் பசங்க எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து பிள்ளையார் கோவிலில் வச்சு தீபாராதனை காமிச்சிட்ருக்கோம். தீபாராதனை காமிச்சிட்டு மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வீதி உலா கிளம்பிடுவாங்க. அதாவது ஊரை சுற்றி சீர்வரிசை எடுத்துகிட்டு வர கிளம்பிடுவாங்க. வீதி விழா முடிஞ்சதும் அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சீர்வரிசையோடு சேர்த்து ஊரை சுற்றி வரணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வழக்கம் போல் சீர்வரிசை தட்டு எடுத்ததும் கிளம்பிட்டோம். அப்புறம் பின்னாடி பார்த்தா எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால், மேளத்தாளம் வராமல் நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் 3 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டோம். நின்றுட்டு அப்புறம் மேளத்தாளம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மேளம் வந்துச்சு. அதுக்கப்புறம்
அம்மனுக்கும் பிள்ளையாருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போன துணியை போட்டுவிட்டு பூ மாலையெல்லாம் அலங்கரித்து இப்போ வந்துட்டு தேரில் எடுத்துகிட்டு போய் அந்த சிலையை வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை வச்சு கயிறு போட்டு கட்டி தேர் இழுக்க ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மாரியம்மன் கூட பிள்ளையாரும் வருவாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சக்தி அழைச்சி தான் வந்துட்டு தேர் இழுப்பாங்க. தேர் இழுக்கிறதுனாலும் சாமி கிளம்புறதா இருந்தாலும் தினமும் சாமி எடுக்கிறவங்க நைட்டு அப்படின்னாலே சக்தி அழைச்சிட்டு தான் வந்துட்டு கிளம்புறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சக்தி அழைச்சிட்டு கிளம்புறாங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சக்தி அழைச்சி தேர் இழுத்து கிளம்புறாங்க. நாங்கள் போய் வீடியோ எடுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸு. எங்கள் ஊர் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட்டாக அவங்க டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறதுக்காகவே 1/4 மணி நேரம் மேலே அடிக்க சொல்லி பசங்க என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. சாமியை ஃப்ரீயாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.